வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ எல்லாரும் ஹாப்பி அண்ட் சேஃபாக இருக்கீங்க நம்புறேன். நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங் vlogோட தான் வந்திருக்கோம். ஸோ இந்த vlogல நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ வந்து பூனே கிளம்பி அங்கே இருக்கிற கொஞ்சம் பிளேசஸ் எல்லாம் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ மும்பைலேருந்து கிளம்பி நம்ம ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு. ஹார்டஸ்ட் குட் பை. பட் சூன் நம்ம வந்து மறுபடியும் மும்பை வந்து மீட் பண்ணலாங்கிற ஒரு ஐடியாவில் தான் இருக்கோம். பிகாஸ் வந்து மும்பை இட்ஸ் அ வாஸ்ட் ஏரியா. ஸோ நிறைய கவர் பண்ணுறதுக்கு இருக்குது நம்ம போய் பிளேசஸ் எல்லாம். ஸோ நெக்ஸ்ட் டைம் இன்ஷால்லா கண்டிப்பாக வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பூனே கிளம்ப போகிறோம். ஸோ பூனே போகிறக்கு ஜஸ்ட் ஒரு 4 to 3 hours தான் ஆகும். சீக்கிரமாக நம்ம போய் ரீச் ஆகிடலாம். ஸோ ஆஃப்டர் அ லாங் டே ட்ராவல் நம்ம ஃபைனலி வந்து ஏர்லி மார்னிங் ரீச் ஆகிட்டோம். வந்து கொஞ்ச நேரம் தூங்கி எழுந்திரிச்சிட்டு ஹோம் குக்ட் ஃபுட் சாப்பிட்டப்போ தான் ரொம்பவே ஹாப்பியாகவும் சாட்டிஸ்ஃபைடாகவும் இருந்துச்சு. ஸோ நம்ம பார்த்திங்கன்னா அதெல்லாம் முடிச்சு கொஞ்சம் ரெடி ஆகிட்டு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அடுத்த ஸ்பாட்டுக்கு போகிறோம். அண்ட் இப்போ நம்ம போகிற பிளேஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் தான். அண்ட் இட் இஸ் டீப்லி கனெக்டட் டு மகாத்மா காந்தி அண்ட் இந்தியன் ஃப்ரீடம் மூமெண்ட்னு சொல்லலாம். ஸோ நான் ரொம்பவே எக்ஸைட்டடாக இருக்கேன். அவங்களோட ஸ்டோரிஸ் அண்ட் அவங்களோட கதை லைக் ஃப்ரீடம் மூமெண்ட் இதெல்லாமே நம்ம போய் எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி பஸ் பிடிச்சிட்டு சிட்டியிலேருந்து இந்த பிளேஸ்க்கு நம்ம வந்திருக்கோம். ஸோ நம்ம வந்திருக்க பிளேஸ் எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆகா கான் பேலஸ் தான். ஸோ இந்த ஆகா கான் பேலஸ்க்கு விசிட் டைம் பார்த்தீங்கன்னா 9 PM to 5:30 PM. ஸோ சம்டைம்ஸ் வந்து வேரி ஆகும் டேஸ் பொறுத்து. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா 5 rupees ஃபார் அடல்ட் பே பண்ணணும். நீங்கள் வந்து லோக்கலில் இருந்தீங்கன்னா அதுதான் பேமெண்ட். பட் ஃபாரினர்ஸாக இருந்தீங்கன்னா ஒரு 100 rupees பே பண்ணிவிட்டு உள்ளே போய்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லான கார்டன் அண்ட் லான் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அமைதியாக வந்து உட்காந்து அந்த புல்வெளியில் உட்காந்து பேசுறது, ஃப்ரெண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, இது எல்லாமே பண்ணலாம். பெஸ்ட் மந்த் டு விசிட் திஸ் பிளேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா October to March தான். ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ப்ளசண்ட்டான கிளைமேட் இருக்கும். ஏர்லி மார்னிங்கில் வந்து நீங்கள் பார்க்கலாம். இல்லைனா ஒரு லேட் ஆஃப்டர்நூன் வந்தீங்கன்னா ஃபோட்டோகிராஃபிக்கெல்லாம் ஒரு சூப்பரான ஒரு பிளேஸ். அண்ட் அட்லீஸ்ட் 2 hours ஆச்சு ஒதுக்குங்க மியூசியமில் போய் படித்து அண்ட் அதை பற்றி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக. பிகாஸ் அந்த அளவுக்கு சூப்பராக நமக்கு தெரியாத இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் இந்த ஹிஸ்டாரிக் பிளேஸில் இருக்குது. ஸோ வாங்க உள்ளே போய் என்னென்ன இருக்குங்கிறத அப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். இந்த மியூசியமில் பார்த்தீங்கன்னா 6 கேலரிஸ் இருக்குது. ஷோகேசிங் காந்திஸ் பர்சனல் பிலாங்கிங்ஸ், அப்புறம் யூட்டென்சில்ஸ், கிளாத், அவர் யூஸ் பண்ணுற லெட்டர்ஸ், இது எல்லாமே இருக்குது. நீங்கள் எல்லாம் பார்த்து சூப்பராக எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். பிகாஸ் நீங்கள் நினச்சி பாருங்கள், நம்ம இப்போ இந்த ஸ்டேஜஸில் இருக்கோம். இந்த இயரில் இருக்கும்போது அவர் எவ்வளோ முன்னாடி போய் அவர் எழுதின லெட்டர்ஸோ கிளாத்ஸோ அவர் யூஸ் பண்ண யூட்டென்சில்ஸ் எல்லாம் பார்க்கவே லைக் மெஸ்மரைசிங்காக ஃபீல் ஆகுது. ஸோ நீங்கள் வந்து லேட் ஆஃப்டர்நூன் கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்தீங்கன்னா மியூசியம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு வெளியே லானில் கூட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அண்ட் இந்த ஆகா கான் பேலஸ் எதுக்கு ஃபேமஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே தான் மகாத்மா காந்தி வந்து பிரிசனராக வச்சுருந்தாங்க. அண்ட் கஸ்தூரிபா காந்தி அண்ட் 8 மகாதேவ் தேசியா வந்து இங்கே தான் இறந்து போனாங்க. அவங்க இந்த இடத்துல தான் டைட் ஆனாங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா அவங்களோட சமாதியும் இருக்குது, அதாவது மெமோரியல்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அங்கேயும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இங்கே ஆர்கிடெக்சர்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இஸ்லாமிக் அண்ட் யூரோப்பியன் ஸ்டைலில் பிளெண்ட் பண்ணி தான் கட்டியிருக்காங்க. ரொம்பவே லைக் ஒயிட் மார்பிள், ஒயிட் டைல்ஸில் வச்சு கட்டியிருக்கனால ரொம்பவே பீஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷனை வந்து நம்மளால் பார்க்க முடியுது. அண்ட் இங்கே இருக்கிற அந்த காந்தி ஸ்டாச்சு பார்த்திங்கன்னா அப்படியே அவரை மாதிரியே இருந்தது. லைக் லிட்ரலி நான் போய் பக்கத்தில் நின்னப்போ உண்மையான ரியல் காந்திஜியை பார்த்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது அந்த ஸ்ட்ரக்சர் மெயினாகவே. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா அவரை சுற்றி இருக்கிற அந்த ஃப்ரீடம் பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கொஞ்சம் பாயிண்ட்ஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ தட் நீங்கள் ஈஸியாக படித்து முடிக்க முடியும் அப்படிங்கிறக்காக நீட்டான பாயிண்ட்ஸில் வந்து சூப்பராக என்னென்ன வேணுங்கிற தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் காந்தினை பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அதெல்லாம் போய் படித்து பார்க்கலாம். போத் இன் ஹிந்தி அண்ட் ஆல்சோ இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க.
இந்த போர்டில் இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் பார்த்தா நமக்கு தெரியாத நிறையா விஷயங்கள்லாம் வந்து மகாத்மா காந்தி பற்றி கொடுத்துருக்கேன். அண்ட் ஆல்சோ இந்தியன் ஃப்ரீடம் மூவ்மெண்ட் பற்றியும் நிறைய பேசியிருக்காங்க. அண்ட் இந்த பிளேஸை விசிட் பண்ணுறதுக்காக லோக்கல் பீப்புள் மட்டும் இல்லாமல் நிறைய ஃபாரினர்ஸ் கூட வராங்க. அண்ட் அது ரொம்பவே இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு. பிகாஸ் நம்ம லோக்கல் பீப்புளை விட அவங்க வந்து இந்த ஃப்ரீடம் மூவ்மெண்ட்லாம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்து இதுதான் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது வந்து பார்க்கும்போது இன்னுமே நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த மூமெண்ட்லாம் வந்து நம்ம சின்ன வயசில் நம்மளோட புக்ஸ்லாம் படிச்சிருப்போம், ஒரு பார்ட் ஆஃப் ஸ்டோரி மாதிரி படிச்சிருப்போம். பட் இங்கே வந்து த டோட்டல் இன்ஃபர்மேஷன்ஸ் அபவுட் மகாத்மா காந்தின்னு சொல்லும்போது இன்னுமே சூப்பராக இருந்துச்சு. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா பேராகிராஃப் கீழேயும் அதுக்கு சம்மந்தமான ஒரு பிக்சர்ஸோடு கொடுத்துருக்காங்க. ஸோ தட் உங்களுக்கு விஷுவலைஸ் பண்ணி பார்க்க முடியும். அண்ட் இந்த ஃபோட்டோவில் இருக்கிறவ பேர் தான் மகாதேவ் தேசாய். ஸோ இவர் பார்த்திங்கன்னா ஒரு பர்சனல் செக்ரட்டரி ஃபார் மகாத்மா காந்தி. அண்ட் இவரும் தான் இங்கே இறந்தார். இவர் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணியிருக்காரு ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள்காக. ஸோ அவரை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் அவரை பற்றின ஒரு ஸ்டாச்சு வந்து நீட்டாக ரெசம்பிள் பண்ணி காமிச்சிருக்காங்க. அண்ட் அதையும் படிச்சிங்கன்னா அதோட ஹிஸ்ட்ரி வந்து உங்களால் முழுமையாக பார்க்க முடியும். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தி ஒரு குழந்தைய பிடிக்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே சூப்பராக இருந்தது பார்க்க. நீங்கள் 6 கேலரி இருக்கிறனால நீங்கள் ஒவ்வொரு கேலரியாக பாஸ் பண்ணி தான் போக முடியும். ஒவ்வொரு ரூம்லேயும் ஒவ்வொன்றும் இன்ஃபர்மேஷன்ஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ கேலரி 2, கேலரி 3, கேலரி 4 அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கேலரிக்குள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள்காக போராடின சுபாஷ் சந்திர போஸ் அண்ட் பின்னாடி அவங்களுக்கு கூட இருக்கிற ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் எல்லாருமே இருந்தாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு. ஸோ அவங்களோட அக்ரெஷன் அண்ட் இமோஷன்ஸோட ஃப்ரீடம்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாக்ரிஃபைஸ் ஃபார் த 7 ஸ்டூடெண்ட்ஸ், இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நீங்கள் படிக்கும்போது தெரியும். நம்ம பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் கேலரிக்குள்ளே வந்திருக்கோம். இங்கே பார்த்திங்கன்னா காந்திஜியோட கார்லேண்ட், அவர் போட்டிருந்த மாலை, அவரோட எசென்ஷியல்ஸ், அவரோட பெட்ரூமில் இருந்த எசென்ஷியல்ஸ் எல்லாம் இருந்துச்சு. அண்ட் இங்கே பார்த்திங்கன்னா அவர் தைச்சிட்ருப்பார் இல்லையா, அதோட ரெசம்பிள் பண்ணுற மாதிரி ஒரு விஷுவலைசேஷன் இங்கே காட்டியிருக்காங்க. காந்திஜி எவ்வளோ அழகாக படிச்சுட்ருக்காரு லெட்டர்ஸ் எல்லாம் பார்க்கும் போதே சூப்பராக இருந்துச்சு. நான் உங்களுக்கு ஜூமில் காட்டியிருக்கேன் இல்லையா, உங்களுக்கே தெரியும் எவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இங்கே போகும்போது எல்லாம் வந்து சைலண்ட் மெயின்டைன் பண்ணிவிட்டு நீங்கள் ஒன்றுனா பார்த்துட்டு போனால் இன்னுமே கிளியராக உங்களால் விஷுவலைஸ் பண்ணி பார்க்க முடியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அவர் யூஸ் பண்ண யுட்டென்சில்ஸ், அதுக்கப்புறம் வாட்டர் பாட்டில்ஸ், இந்த மாதிரி சில ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. நீட்டாக கண்ணாடிக்குள்ளே வச்சுருக்கனால நம்மளால் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக பார்க்க முடியுது. அண்ட் இங்கே பார்த்திங்கன்னா அவர் யூஸ் பண்ணியிருந்த செப்பல், அதுக்கப்புறம் இன்னுமே நிறையா ஃபோட்டோகிராஃபிக்ஸ் எல்லாம் இங்கே இருந்தது. ஸோ இதெல்லாம் நீங்கள் உள்ளே போய் பார்த்தா தெரியும். சூப்பராக இருந்தது பார்க்கும்போது. எவ்வளோ பழமையாகவும் அதையுமே அவங்க வந்து சேஃப்கார்ட் பண்ணி வச்சுருக்காங்கிறது வந்து இன்னுமே சூப்பராக இருந்துச்சு. லைக் லிட்டரலாக நம்ம இமேஜின் பண்ணி பார்த்தாலே புரியும். நாங்கள் பார்த்திங்கன்னா லேட் 4:30 அந்த மாதிரி தான் போனோம். ஸோ எங்களுக்கு வந்து ஃபுல்லாக டைம் கிடைக்கல போய் படித்து பார்க்குற மாதிரி. பிகாஸ் 5:30க்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கு மேலே யாரையுமே அங்கே உட்கார விட மாட்டாங்க. ஸோ நாங்கள் வந்து சீக்கிரமாக வந்து ஒரு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் தான் பார்த்துட்டு போன மாதிரி இருந்தது. ஸோ இதனால தான் நான் ப்ரையராக உங்களுக்கு சொல்கிறேன். பூனேயில் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் முன்னாடியே ஒரு 4:32 கூட நீங்கள் வந்து ஃபுல்லாக அங்கே உள்ளே இருக்கிறதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துட்டு கூட நீங்கள் ஒரு 4:30க்கு மேலே கார்டனில் இல்லைன்னா லானில் போய் உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்கே தான் காந்திஜியோட சமாதி இருக்குது. ஸோ அதை பார்க்க தான் நம்ம இப்போ உள்ளே போயிட்டுருக்கோம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெட் பிரிக்ஸில் செங்கல்ல சூப்பராக கட்டியிருக்காங்க. அது அப்படியே ஃபுல்லாகவே செங்கல். நம்ம போகிற வழி எல்லாமே பார்த்தீங்கன்னா செங்கல்ல தான் கட்டியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கஸ்தூர்பா காந்தி, அதாவது ஒய்ஃப் ஆஃப் மகாத்மா காந்தி இறந்தாங்க. அவங்க Feb 22, 1944 வந்து மகாத்மா காந்தி அரெஸ்ட் ஆகிருக்கும்போது இருக்கும்போதே அவங்க இறந்துட்டாங்க. இவங்களோட சமாதி பார்த்தீங்கன்னா த சிம்பிள் ஆஃப் ஸ்ட்ரென்த் சாக்ரிஃபைஸ் ஃபார் த இந்தியன் மூமெண்ட்னு சொல்கிறாங்க. ஸோ அது வந்து ரொம்பவே இன்ஸ்பைரிங்காக இருந்தது கேட்கும்போது. அண்ட் அடுத்தவர் பார்த்தீங்கன்னா மகாதேவ் தேசாய். இவர் வந்து ஒரு பர்சனல் செக்ரட்டரி அண்ட் ஆல்சோ ஒரு க்ளோஸ் கம்பேனியன் ஆஃப் மகாத்மா காந்தின்னு சொல்லலாம். அவர் வந்து குவிட் இண்டியா மூமெண்ட்டில் வந்து அரெஸ்ட் ஆகும்போது இறந்துட்டாரு. ஸோ August 15, 1942 வந்து அவரோட இறந்த டேட்டு. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தியோட ஒய்ஃப் கஸ்தூர்பா காந்திக்கு பக்கத்துலேயே சமாதி கட்டி அவருக்கும் ஒரு மெமோரியல் பிளேஸாக வச்சுருக்காங்க. இங்கே உள்ளே போகும்போது உங்களோட ஷூஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிடணும். அண்ட் ஆல்சோ இந்த பிளேஸ் ரொம்பவே க்ளீனாக வச்சுருக்கனால நம்ம க்ளீனாக மெயின்டைன் பண்ணணும். அண்ட் ஸ்மோக்கிங் ஆல்சோ
ப்ரொஹிபிட்டட். ஸோ இதெல்லாமே கேர்ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்கள் வந்து சமாதி பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ இங்கே கொஞ்சம் கிளிப்பிங்ஸ் எல்லாம் எடுத்துருக்கேன், அதெல்லாம் போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அண்ட் நான் பார்த்தீங்கன்னா இப்போ ஆகா கான் பேலஸ் பற்றின கொஞ்சம் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன். பட் நீங்கள் இன் ரியாலிட்டி வந்து பார்க்கும்போது இன்னுமே நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் படித்து கேதர் பண்ணிக்கலாம். ஸோ ஈவினிங் டைம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. நான் சொன்ன மாதிரி ரொம்பவே பீஸ்ஃபுல்லான ஒரு பிளேஸ்ன்னு சொல்லலாம் நீங்கள் ஈவினிங் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கொஞ்சம் முன்னாடியே வந்துட்டிங்கன்னா இங்கே கொஞ்சம் நேரம் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போக முடியும். ஸோ நாங்கள் கொஞ்சம் லேட்டாக வந்தனால சீக்கிரமாக நம்மளை வெளியே கிளம்ப சொல்லிட்டாங்க. ஸோ இங்கே வந்து வாட்ச்மேன் ஒரு 2 to 3 பேர் இருப்பாங்க. ஒவ்வொரு இடத்துலையும் நின்றுட்டு விசில் பண்ணி நம்மளை வெளியே வர சொல்லிடுவாங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எல்லாருமே கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த பியூட்டிஃபுல்லான பிளேஸ்க்கு ஒரு டாட்டா பை பை சொல்லிட்டு கிளம்பியாச்சு. இங்கே கேன்டீனும் இருக்குது. ஸோ நீங்கள் கொஞ்ச நேரம் விசிட் பண்ணி பார்த்துட்டு போய் கேன்டீனில் கூட சாப்பிட்டு கிளம்பிடலாம். ஸோ நாங்கள் அப்படியே ஆட்டோ பிடிச்சிட்டு நம்ம மார்க்கெட் போன விலாக்லாம் பார்த்துருந்தா தெரியும் உங்களுக்கு. ஸோ அந்த மார்க்கெட்டுக்கு வந்து கொஞ்சம் மீதி இருக்கிற பர்ச்சேசிங் எல்லாம் முடிச்சுட்டு பானிபூரி, இங்கே ஃபேமஸ் பானிபூரி, பாவ் பாஜி, சேவ் பூரி இதெல்லாம் சாப்பிட்டுட்டு நம்ம அப்படியே கிளம்பிட்டோம். ஸோ நைட் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டே பண்ண பிளேஸ்க்கு பக்கத்துலேயே வந்து டின்னர், அதாவது ஃபுட் கோர்ட் மாதிரி இருக்கும். ஸோ அங்கேயே நம்ம டின்னர் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். அண்ட் ஃபைனலி நம்ம ட்ராவல் சீரிஸ் முடிய போது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. பிகாஸ் நாங்கள் ஆக்சுவலி வந்த டைமிங்கே பார்த்திங்கன்னா 7 days. பட் எப்படி போச்சுன்னே தெரியல, ரொம்ப சீக்கிரமாக முடிஞ்சிச்சு ஒவ்வொரு பிளேஸும் பார்க்கும்போது. பட் இது மட்டும் இல்லைங்க, இன்னும் நிறைய பிளேசஸ் இருக்குது எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு, போத் பூனே அண்ட் மும்பை. ஸோ இன்னொரு நாள் கண்டிப்பாக வந்து நம்ம நிறையா பார்க்கலாம். அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் டைரெக்டாக ரயில்வே ஸ்டேஷன் தான் போயிட்டுருக்கோம், பூனே ரயில்வே ஸ்டேஷன்ஸ். ஸோ அங்கேருந்து ஒரு 1 day ட்ராவலுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து கோயம்புத்தூர் ரீச் போதும். இந்த ட்ராவல் சீரிஸ் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அண்ட் போன vlog எல்லாம் பார்க்கலன்னா ஒவ்வொன்றா போய் பார்த்துட்டு வந்துடுங்க. ஸ்டார்டிங் ஃப்ரம் கோயம்புத்தூர் டு பூனே மும்பை ஜேர்னி எல்லாமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அண்ட் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆஃப்டர் அ லாங் ட்ராவல் நம்ம ஃபைனலி கோயம்புத்தூர் வந்து ரீச் ஆகிட்டோம். அண்ட் ஹாப்பி டு பி யுனைடெட் வித் டேட்னு சொல்லலாம். அண்ட் 7 daysக்கு அப்புறம் நம்ம அப்பாவை பார்க்க போகிறோம். அண்ட் நாங்கள் பார்த்துட்டு ஹாப்பி வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம். ஸோ பை பாய், see you guys.